தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ராஜஸ்தானோட கைப்பக்குவ உணவு ஒன்று இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா இந்த சேனலுக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பாருங்க. சரி, ராஜஸ்தானி அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்க, அது யாரு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது இல்ல? எஸ், அவர் பேரு தான் பிஜ்லி சிங். 1900 பிஜ்லி சிங் ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்து தான் கையாலேயே கோதுமை மாவை பிசைஞ்சு அதுல கொஞ்சம் வெல்லம் சேர்த்து தாமிரபரணி ஆத்து தண்ணியை ஊத்தி செஞ்ச உணவு தாங்க இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. சரி, அப்படி என்னப்பா டிமாண்ட்னு சொல்றியா? அந்த ஃபுட்டுக்கு அப்படி என்ன டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம பிஜ்லி சிங் அந்த சின்ன கடையில ஒரு காண்டா விளக்கு ஏத்தி வச்சுட்டு 5:30 ஸ்டார்ட் பண்ணாருன்னா அப்ப இருந்து ஒரு 1 ஹவர்ல அவர் கொண்டு வந்த ஃபுட்டு எல்லாமே காலி ஆயிடும். இப்போ புரியுதா அந்த ஃபுட்டோட டிமாண்ட் என்னன்னு உங்களுக்கு? வெறும் காண்டா விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சு ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த கடை கொஞ்சம் இருட்டாவே தெரியும். அதனால எல்லாரும் அதை செல்லமா இருட்டு கடைன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க இல்ல? எஸ், உங்களுக்கு கெஸ் கரெக்ட் தான். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது திருநெல்வேலி இருட்டு கடை அல்வாவை பத்தி தான். ஏன்னா திடீர்னு அல்வா தூக்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அந்த இருட்டு கடை அல்வா படுற பாடு இருக்கு. புகழ்பெற்ற இந்த கடை பிஜ்லி சிங்கோட 3ஆம் தலைமுறை வாரிசுகளால இன்னைக்கு லோல் போட்டுக்கிட்டு இருக்கு. கவிதான்ற பேர்ல இப்போ இயங்கிக்கிட்டு வர்ற இந்த கடைக்கு எனக்கும் உரிமம் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமா புதுசா இப்ப அணுகியிருக்காங்க நயன் சிங். சரி, எதுக்கு இந்த குடும்ப சண்டை? என்ன காரணம்? நயன் சிங் ஏன் இப்போ வந்து இந்த கடைக்கு உரிமம் கேட்கறாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன்.